ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு. நான் கணேஷ். நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட்கட்ஸ் மூலமாக நம்ம வந்து எப்படி சாஃப்ட்வேர்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ வந்து நம்ம அதிகமாக நம்ம ரன் ஓப்பன் பண்ணோன்னா விண்டோஸ் கீயும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ரன் ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச சாஃப்ட்வேரையும் நம்ம வந்து அதிகமாக எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் செட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். நம்ம வந்து கிராஃபிக்கல் வியூவாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் மூலமாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறதுக்கும் ஸ்பீடு வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் வியூவாக லான்ச் பண்ணுறதை விட நம்ம வந்து ஷார்ட்கட் மூலமாக எப்படி லான்ச் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து குயிக்காக லான்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நோட்பேட் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து அதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி குயிக்காக லான்ச் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நோட்பேட் நான் செட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஷார்ட்கட் கீயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நன்னில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு கீ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் கீ இந்த பாக்ஸில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து எந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஷார்ட்கட்டை உங்கள் கீபோர்டில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து Ctrl+Alt+N நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நோட்பேடை லான்ச் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே அதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து Ctrl+Alt+N கீபோர்டில் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உடனே லான்ச் ஆகும் பாருங்கள். Ctrl+Alt+N நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோட்பேட் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் கீ செட் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் அதிகமாக யூஸ் பண்ணலாம், ப்ரீமியர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேருக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து குயிக்காக லான்ச் பண்ண முடியும். எனக்கு வந்து ஷார்ட்கட் வேணாம், எனக்கு வந்து பழைய மாதிரி இருந்தாலே போதும், நான் வந்து இப்போ ஷார்ட்கட்டை டிசேபிள் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் திரும்பவும் அந்த அப்ளிகேஷனோட லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நோட்பேட் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த ஷார்ட்கட் இருக்கும். நீங்கள் திரும்பவும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Alt+N தான் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகாது. இது மூலமாக நம்ம வந்து ஷார்ட்கட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல் அந்த பேஜுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.